நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நேரம் இப்போது 7:03. இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இன்று 7ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2022ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய பிரார்த்தித்து நாம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இப்பொழுது முதல் காலை 8 மணி வரை எமது ஒலிபரப்பினை மத்திய அலை 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் கேட்டு மகிழலாம். முகநூலிலும் நேரலையாக செவிமடுக்கலாம். முகநூல் முகவரி www.facebook.com/slbccir என்பதாகும். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 0094772102. இப்பொழுது முதல் நேர்கள் தமிழ்நாதத்தை தொடர்ந்து இது எங்கள் பேசட்டும், அதைத் தொடர்ந்து 7:30க்கு இருகுரல் இசை, தொடர்ந்து இன்றைய நேயர் ஆகியவற்றை கேட்டு மகிழலாம். தமிழ்நாதம் 64 ஏய உணர்விக்கும் என் நன்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ்யன் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போர்க்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. தன்னன தன்னன தர தன்னன தன்னன தன்னன. தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு. மெட்டு போடு மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு, கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு. மெட்டு போடு மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு, கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. இது மக்கள் பாட்டு, தன்மான பாட்டு, இது போராடும் உங்கள் வாழ்க்கை பாட்டு. கல்லூரி பெண்கள் பாடும் கன்னி பாட்டு, சபைகளை வென்று வரும் சபதம் போட்டு. நாம் கட்டும் பாட்டு, ஈரம் தட்டும் பாட்டு, கட்டி செந்தேனாய் நெஞ்சில் சொட்டும் பாட்டு. தாய் மாலை போல் ரத்தத்தில் ஒட்டும் பாட்டு,
தமிழ் மக்கள் வீட்டை சென்று தட்டும் பாட்டு. விட்டு போடு விட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. விட்டு போடு விட்டு போடு அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. இனி கண்ணீர் வேண்டாம் ஒரு கவிதை செய்க, எங்கள் கானங்கள் கேட்டு காதல் செய்க. நம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் செய்க, நலம் பெற வேண்டும் என்றால் நன்மை செய்க. நம் பூமி மேலே புது பார்வை கொள்க, நம் இயற்கை மேல் இன்னும் இச்சை கொள்க. கொஞ்சம் நிலவுக்கு நேரம் வைத்து தூக்கம் கொள்க, மாறைக்குள் வேலை போலே வெற்றி கொள்க. விட்டு போடு விட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. விட்டு போடு விட்டு போடு அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது விட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு. விட்டு போடு விட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. விட்டு போடு விட்டு போடு அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. சனிதப பாப்ப மகரி கரி நீ சம சப சனி பமகரி ச. சகரி கமனி பம கமப பசனி ரமப சமகரி நிச கமபமப நிசகரி ச சரிதப கரி நிச பபரி கரி ச பரி கம பாகரி ச நிரப கரி கம பத பசனி சகரி மகரி சகரி சகரி ச நித்தப பசனி ரப மகரி கரி கம பத பச கரி சரி த நிசகரி ரப கம பத பச சமரப கக்க சமகரி நிசகரி ரப பப்ப மகரி ச கரி நிச ச ச மகரி ச பரி சரி ப கம பத. தமிழ்நாடமாக ஒலித்த அந்த பாடல் டூயட் திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது AR ரஹ்மானின் இசையில். நிரூபிப்பது 7:12 இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் இது எங்கள் பேசட்டும் 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மட்டுமல்ல, முகநூலிலும் நீங்கள் நேரலையாக செவிமடுக்கிறீர்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 0094772102 என்னோடு எங்கள் புதிய அறிவிப்பாளர் சின்னாவும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சின்னா. வணக்கம். அழைப்பில் காத்திருப்பவர் யார்? வணக்கம். வணக்கம்.
வணக்கம்க்கா. யார் பேசுகிறீர்கள்? தமிழ்நாடு மாநிலம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் சேவூரில் இருந்து பாபுங்க. பாபு. நலம் தானே பாபு? நல்லதாங்கக்கா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோருமே நலமாக இருக்கிறோம். இன்று என்ன விசேஷம் நன்றிங்கக்கா. உங்கள் ஊரில்? அக்கா, இந்த ஒரு விசேஷம் எதுவும் இல்லைங்கக்கா. சரி, யார் யார் வானொலி கேட்கறதா எங்களுக்கு வானொலி கேட்பதுதான் விசேஷம். சர்வதேச ஒலிபரப்பு தொடங்கப்பட்டதுதான் விசேஷம். ஆமாங்க மேடம். சரி, யார் யாருக்காக பாடல் வேண்டும்? தொட்டிப்பாளையம் சண்முகம், பாஸ்கர், ரஞ்சித், சுதாகர், பிரபு, சொக்கனூர் பிரதீப், சோமேஷ் ஆகியோருக்காக பாடல் தாங்கக்கா. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. சின்ன நன்றிங்கக்கா. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நிகழ்ச்சிகளுடன் நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்று நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி தெற்கு NS அருள் வாசகன், இந்திராணி, நரேந்திரன், நிரஞ்சன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? என் பெயர் சுப்பிரமணியன், நெய்வேலி நகரியம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாட்டிலிருந்து. கடலூர் மாவட்டம் சுப்பிரமணியம். ஆமாம். ஆமாம். சொல்லுங்க. ஆமாம். சொல்லுங்கள் சுப்பிரமணியம். உங்களுக்கு இலங்கையிலே இந்த வானொலி இலங்கையிலே உங்களுக்கு இலங்கை வானொலியோடு சொல்லுங்கள். நான் ஒரு இலங்கையுடைய வானொலியுடைய படையினர். யார் யாருக்காக மீண்டும் இரண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறோம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், யார் யாருக்காக பாடல் வேண்டும்? என்னுடைய மனைவி வள்ளி, மகள் குணமதி, இளமதி, மகன் தயாநிதி ஆகியோருக்காக பாடலை ஒளிபரப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 10 நாட்களாக நான் இணைப்பு கிடைக்காமல் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். இன்று எனக்கு இணைப்பு கிடைத்ததில் மட்டத்தை மகிழ்ச்சி. வளரட்டும் உங்களுடைய தமிழ் பணி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய மகிழ்ச்சியில் நாங்களும் நிச்சயமாக பங்கெடுத்துக் கொள்வோம். இன்னும் ஒரு நேரே பார்ப்போம். சின்ன வணக்கம். வணக்கம். அழைப்பிலே யார்? சொல்லுங்கள். என்னை ஏழுக்கிணர் தேவா. நன்றி. காலை வணக்கம்மா. வணக்கம். எங்கே இருந்து பேசுகிறீர்கள்? தேவா என்று சொன்னீர்கள். என்ன உங்கள் பெயர்? சென்னை ஏழுக்கிணர் தேவா. சென்னை 7 7 வெல்ஸ். அது என்ன பெயர் அப்படி? அப்படி என்றால் அது ஏற்கனவே அங்க 7 கிணறுகள் இருக்கிறது. ஆமா, அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் 7 கிணறு ஆமா இருந்து அப்பொழுது அங்கிருந்துதான் வாட்டர் சப்ளை பண்ணுவாங்க. அந்த 7 கிணறிலும் ஒரே மாதிரி தான் தண்ணீர் இருக்குமா? ஆமா, 7 கிணறும் ஒரே சுவைதான் இருக்கும். அது அப்பொழுது இருந்த இப்பவும் அது இருக்கிறது, ஆனால் உபயோகத்தில் இல்லை இப்பொழுது. எங்களுடைய நாட்டிலே இலங்கையிலே அந்த கிணறுகளில் வெந்நீர் ஊற்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், ஒவ்வொரு இளஞ்சூடு சூடு என்று ஒவ்வொரு விதமாக இருக்கும். நான் அப்படி இருக்குமோ என்று நினைத்தேன். அப்படிங்களா? வெந்நீர் ஊற்று இல்ல இது, அந்த குடிநீருக்கோசம் அதை உபயோகப்படுத்தி இருக்கிறார். சரி சரி. யார் யாருக்காக எல்லாம் பாடல் வேண்டும்? எனக்கு இன்று திருமண நாள். அப்படியா? எனக்கு இல்லை இல்லவா? எனக்கு இல்லை, எனக்கு முகூர்த்த நாள். முகூர்த்த நாள், நிறைய முகூர்த்த நாள். அதனால் இப்ப கூட முகூர்த்தத்தை போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு இதய வீணை படம் இதய வீணை பாட்டு திருநிறை செல்வி மங்கையரசி என்ற பாடல். சரி, அது திருமண வாழ்த்து கூறுவது போல அமைந்திருக்கும் அந்த பாடல். TMS ஐயா நன்றாக பாடியிருப்பார். தங்களுடன் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்தது நன்றி. மிக்க நன்றி. மகிழ்ச்சிமா. மகிழ்ச்சி. நன்றி. அடுத்த அழைப்பில் யார் என்று பார்ப்போமா? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? தமிழ்நாடு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கார வட்டம் சாத்தூர் ஜே பாண்டுரங்கன். நல்ல பெயர். சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கோம் ஐயா. நலமாக இருக்கிறீர்கள். சரி, சொல்லுங்கள், உங்கள் ஊர் புதினங்களை சொல்லுங்கள். எங்கள் ஊர் சிறிய கிராமம்.
ஆயிரக்கணக்கான வாழ்ந்த ஊர் சாத்தூர். சாதுக்கள் வாழ்ந்த ஊர் சாதுக்கள் வாழ்ந்த ஊர் என்பதால் சாதூர் என்று வந்தது. சாதூர் மருவி இப்போது சாத்தூராக உள்ளது. சிறிய கிராமம். பார்த்தீர்களா, பெயர் காரணம் சொல்லிவிட்டீர்கள் இல்லையா? சாதுக்கள் ஏராளமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது ஆயிரக்கணக்கான சாதுக்கள் வாழ்ந்த ஊர் சாதூர் என்ற ஊர் சாத்தூராக மாறியது. சரி சரி. அங்கே ஒரு நேர் முகூர்த்த நாள் என்பதால் ஒரு திருமணத்திற்கு செல்கிறார். அந்த தம்பதியை வாழ்த்துவதாக பாடல் கேட்டிருக்கிறார். நீங்கள் யார் யாருக்காக பாடல் கேட்க போகிறீர்கள்? நான் கொற்காத்தூர் ஞானமுருகன், சாத்தூர் ஜெயபால், மனோகரன், பஞ்சவண்ணம் இவர்களுக்காக இந்த பாடல்களை கேட்போங்க. சரி, நன்றி. இன்னும் ஒரு நேர் இணைத்துக் கொண்டு பாடலை தரலாம். வணக்கம். வணக்கம் 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 மேடம். உங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறது. எங்க இருந்து யார் பேசுறீங்க? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன். ஹலோ. ஓகே மேடம். கடல் கடந்து இனிய நாதம் பரப்பும் இலங்கை வானொலியை மீண்டும் உங்கள் கேட்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி. இதை நீங்கள் முழு நேர ஒளிபரப்பாக செய்தால் எலக்ட்ரானிக் கடை வைத்திருக்க அனைவருக்கும் ஒரு இப்போதே எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வானொலி பற்றி இருக்காங்க. சரி சரி, சந்தோஷம். வெகு விரைவில் நீங்க அவசியம் முழு நேரம் ஒளிபரப்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அதான் மேடம். அப்புறமா இந்த வானொலி சொந்த உறவுகள் அனைவருக்காகவும் பாசம் திரைப்படத்துல பாட உலகம் பிறந்தது எனக்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடலை கண்ணதாசன் ஏற்றியது. இதை அனைவருக்காக ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. இணைந்திருங்கள். இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்போடு 173 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முகநூலிலும் கூட நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். www.facebook.com/slbccir என்பது எங்களுடைய முகநூல். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 0094772102. சரி, நாங்கள் வாட்ஸ்அப்பிலே குறுந்தகவல் அனுப்பிய நேர்களை பார்ப்போம். அதற்கு முதல் இன்னும் ஒரு அழைப்பு. எங்களுடைய நேர்களுக்காக இன்னும் ஒரு பாடலை கூட நாங்கள் தரவில்லை. நேர்களை பார்ப்போம். அந்த வகையில் காலை வணக்கம் தெரிவித்துள்ளார். நான் செல்வராஜா, புது சுப்புலபுரம், தென்காசி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். அதுபோல ஏராளமான நேயர்கள் இணைந்துள்ளார்கள். இலங்கை வானொலிக்கு இனிக்க நிகழ்ச்சிகள் வழங்கி வருவதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். வருவதற்கு பாராட்டுக்கள் என ஈரோடு மாவட்டம் விசியமங்கலம் குணசீலன் தெரிவித்துள்ளார். 2 அன்பு உள்ளங்களுக்கும் தித்திக்கும் திங்கள் காலை வணக்கம் என காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, வைத்தீஸ்வரன் கோவில் தாமரைச்செல்வி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் கோருக்கூத்தூர் கே ஞானமுருகன் தெரிவித்துள்ளார். அதுபோல அழைப்பில் ஒரு நேயர் இருக்கிறார். வணக்கம். வேறொரு ஒலிபரப்பு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பேசுங்கள். சரி, நாங்கள் பாடலை ரசிப்போம். பாடலை ரசித்துவிட்டு நேர்களை இணைத்துக் கொள்வோம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம்.
வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை. அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். நேரம் இப்போது 7:25 இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். ஆம், எங்களோடு சின்னா மட்டுமில்லை, இன்னும் ஒரு புதிய அறிவிப்பாளரும் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஷர்மி. வணக்கம். ஆம், எங்களுடைய நேயர்களுக்கும் வணக்கத்தை சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். சரி, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லி அந்த இன்னும் ஒரு நேயர் அனுப்பி வைத்திருக்கிறார். அவரையும் யார் என்று பார்த்து விடுங்க. நிகழ்ச்சியில் எங்களையும் இணைத்துக் கொண்ட அன்பு சகோதரிக்கு எங்கள் மனம் கவர்ந்த நன்றிகள் பல. தேத்தாக்குடி தெற்கு அருள்வாசகன், NS அருள்வாசகன் தெரிவித்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறுவோம். அதே நேரம் வேலூர் மாவட்டம் தார்வழி பி முத்து, எம் தமிழ்ச்செல்வி, எம் பூவரசன், காவியா, லக்ஷ்மி, பொன்னுசாமி ஆகியோரையும் நாங்கள் வரவேற்போம் இல்லையா ஷர்மி? ஆமா சின்னா. ஆம். சின்னா ரொம்ப மும்முரமாக எங்களுடைய நேயர்களுக்காக பாடல் தேடிக்கொண்டிருக்கிறார். பார்ப்போமா, ஒரு நேயர் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அழைப்பிலே காத்திருக்கிறார். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். ஆற்காடு சாஸ்திரிலிருந்து ஜெய்பால் மேடம், ராணிப்பேட்டை மாவட்டம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காரு மேடம். எல்லாம் நல்லா இருக்கிறோம். சின்ன ஷர்மி எல்லோருமே நலமாக இருக்கு. ஓ, எல்லோரும் நலம் இருந்தால் நாம் நல்லா இருக்கும் மேடம். உண்மையாக எல்லோரும் நலம் வாழ நினைத்தால் நாமும் நலமாக இருப்போம் இல்லையா? ஆமா மேடம். சரி, யார் யாருக்காகவெல்லாம் பாடல் வேண்டும்? என்னுடைய நண்பர் கொடுக்காத்தூர் ஞானமுருகன், ஆற்காடு சாத்தூர் பாண்டுரங்கன், என் மனைவி அமுதா, என் மகன் நந்தகுமார், என் மகள் ரேகா, என்னுடைய பேரன் கவியரசு, பிரசித்தா என்னுடைய பேத்தி, இவர்கள் அனைவருக்காகவும் நம்முடைய வானொலி கேட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்காகவும் நல்லது ஒரு பாடலை தாருங்கள் மேடம். ஆமா, நன்றி இணைந்து கொண்டமைக்கு. இன்னும் ஒரு நேரை இணைத்துக் கொள்வோமா? நிச்சயமாக. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுவது? அம்மா, நான் சிதம்பரத்திலிருந்து தமிழ்வாணன் பேசுறேன். தமிழ்வாணன், சிதம்பரத்தில் இருந்து சொல்லுங்கள். ஆமா ஆமா. சிதம்பரம் பற்றி அன்றும் கேட்டோம் இல்லையா? சிதம்பரத்தின் சிறப்பு நீங்கள் சொன்னீர்கள். சில சிறப்புகள், ஏராளமான சிறப்புகள் ஒரே இடத்தில் குவிந்து போயிருக்கும். அப்படி ஒரு இடம்தான் சிதம்பரம் இல்லையா? ஆமா ஆமா, புனித ஸ்தலமா உலகத்தினுடைய இருதய பகுதின்னு சொல்லுவாங்க. அது வந்து நடராஜர் தேர்ல வர்ற நடராஜரும் சபையில இருக்கிற நடராஜரும் ஒருத்தவரேங்க. அது ஒரு பெரிய அபூர்வம் இங்க நடக்கிறது. நீங்க வந்து சாமி கும்பிடும்போது பாத்தீங்கன்னாக்கா மூலஸ்தானத்துல இருக்கிற சாமி வெளியில வராது. சிதம்பரத்துல மட்டும் தேர் அன்னைக்கு தரிசனத்து அன்னைக்கும் அவங்க வீதி உலா வருவாங்க. அந்த மூலவர் தான் வழியில வரவரே. அதனால அது வந்து ஒரு மிகப்பெரிய கண்கொள்ளா காட்சியா இருக்கும். கண்கொள்ளா காட்சி. சரி, அவசியம் நீங்க எல்லாம் வாங்கம்மா, வந்து பாருங்க. அவசியம் வர வேண்டும். நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு வந்து பார்க்க வேண்டும் என்றுதான் விருப்பமாக இருக்கிறது. சரி, காலம் கை கொடுக்கும். நன்றிமா. நன்றி நன்றி. யார் யாருக்காக பாடல் வேண்டும்? நாம் லதா மங்கேஷ்கருக்கும் நம் அன்னை வானொலியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறார் கொள்ளிடம் கவிச்சாரல் காமராஜ் மாரியப்பன். ஆமா சின்ன, லதா மங்கேஷ்கர்
அவரை எப்படி நாங்கள் அந்த குரல் எல்லோரையும் தாளாட்டிய குரல், அப்படியே செவிக்குள் நுழைந்து தேனை பாய்ச்சுகின்ற ஒரு குரல். அது ஓய்ந்து விட்டது என்று நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா? அது ஓயாத குரல், அது எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். சரி, அவருடைய நினைவாக ஒரு பாடலை நாங்கள் கேட்போம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலையென சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலையென சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம், கை வைக்க தானாகாரும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், செம்மேனில் என் உன் தோளிலாடும் நாள். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. லா, 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 லா. லா, 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 ஹே, லா, 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 லா. உன்னை காணாதிருக்கும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும். நீங்காத ரீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. ராகங்கள் தாளங்களோடு ராஜாவின் பேர் சொல்லும் பாரு. சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. நேரம் இப்போது 7:33. நாங்கள் இரு குரல் இசை கேட்கவிருக்கிறோம் இல்லையா? இரு குரல் இசையிலே முதலில் வரப்போகும் பாடல்
நெல்லிக்கனி திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியமும் மலேசியா வாசுதேவனும் பாடியது. சங்கர் கணேஷ் இரட்டையர் இசையமைத்திருக்கிறார்கள். ஷர்மி, இந்த பாடலை இயற்றியவர் யார்? ஆமாம், புலமை பித்தன் இயற்றிய பாடல். எங்களுடைய நேரொருவரை இணைத்துக் கொண்டு நாங்கள் பாடலை கேட்போம் இல்லையா? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? இனிய காலை வணக்கத்துடன் சிதம்பரத்தில் இருந்து வண்ணான்குடிக்காடு ஜே ராமலிங்கம். ராமலிங்கம், மண்ணான்குடிக்காடு. எப்படி இருக்கிறது உங்க ஊர்? மிகவும் நன்றாக இருக்கிறது. இன்று என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள். ஆம், இன்று எனது மகள் பவானி மோரேசன் திருமண நாள். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள். மிக்க மகிழ்ச்சி. அது 1987 ராஜேஸ்வரி சண்முகம் அம்மா வந்து சிறப்பித்து நடத்தி தந்தது என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு அருமையான இனிமையான நாள். மகிழ்ச்சி. யார் யாருக்காக பாடல் கேட்க போகிறீர்கள்? அனைவருக்காகவும் ஒரு பாடல். அனைவருக்காகவும் நன்றி. வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் நாகபூஷணி மற்றும் சின்ன மகேந்திரன். வாழ்த்துகள். சென்னை, தமிழ்நாடு, இந்தியாவில் இருந்து. யார் அவர்? தன்னுடைய பெயரை குறிப்பிடவில்லை. சரி, அடுத்த அழைப்பில் யார் என்று பார்ப்போமா ஷர்மி? வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? திருச்சியிலிருந்து ரவி பேசுறேம்மா. ரவி, திருச்சியில் இருந்து. திருச்சி எப்படி இருக்குது? ஆமா, திருச்சி இப்போது கொஞ்சம் நாள் பரவாயில்லை, நன்றாக இருக்கிறது. குறையும் கேட்க ரொம்ப ஆனந்தப்படுகிறோம். ரொம்ப சந்தோஷம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1965 இருந்து எனக்கு ஞாபகம், சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். அதே அப்பா. ஆமா, 55 வருடங்களை கடந்து. எனக்கு இப்ப 65 வயது ஆகுதுமா. 65 வயது ஆகிறது. எனக்கு இறந்திருந்த நாள் முதல் இறங்கு வழியில் தான் கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மனைவி ஜெயலட்சுமி, மகள் நர்மதா, மகன் அருண்குமார் எல்லாரும் இறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இது வருகிறது இரு குரல் இசையாக. முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் மலேசியா வாசுதேவனும் பாடிய பாடல். தந்தை என்ன உன்னை கண்ட பின்னாலே, உயர்வென்ன தாழ்வும் என்ன உந்த நம்பின் முன்னாலே, கடல் நீரும் வற்றி போகும் நமதன்பு வற்றாது, ஒரு கோடி ஜென்மம் எங்கள் நட்புக்கு போதாது, உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு
தன்னை ராமன் தோழன் என்று கொண்டானே கர்ணன் கொண்ட தோழமைக்காக ஆவி தன்னை தந்தானே கவிவேந்தன் கம்பன் வந்து நம்மை பாட மாட்டானோ கதையல்ல உண்மை என்று வரலாறு காட்டானோ உன்னில் என்னை நான் கண்டேன் உன்னால் இங்கு வாழ்கின்றேன் நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம் உன்னை தேடி நான் வந்தேன் உன்னில் என்னை நான் கண்டேன் உன்னால் இங்கு வாழ்கின்றேன் உன்னில் என்னை நான் கண்டேன் உன்னால் இங்கு வாழ்கின்றேன். இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு. அப்பா பாபா பாபா இதான் இந்த சிலோன் ரேடியோ மயில் வாகனம் சொர்க்கம் வந்து கொண்டா கூட விட மாட்டேங்கிறார் மனுஷன். The legend radio broadcast comes alive. முத்துக்கள் பிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் SP மயில் வாகனம் KS ராஜா சரா இமானுவேல் ராஜேஸ்வரி சண்முகம் விசாலாட்சி ஹமீத் அப்துல் ஹமீத் முத்தமிழின் முழக்கம் தமிழின் முழக்கம் மீண்டும் உங்கள் உள்ளம் கவர தேன் குரல் இனிமை தவிர தமிழ் கொண்டு மீண்டும் ஒலிக்கிறது. Radio Ceylon. I want Radio Ceylon. Radio Ceylon. நேரம் இப்போது 7:41. நாங்கள் இன்றைய நேயரையும் அழைப்பதற்கு காத்திருக்கிறோம். இன்னும் ஒரு பாடல், அதாவது இரு குரலாக வரும் இசையை கேட்டுவிட்டு நாங்கள் இன்றைய நேயரை இணைத்துக் கொள்வோம். இன்றைய நேயராக கலந்து சிறப்பிக்க இருக்கிறார். அந்த நேயரையும் நாங்கள் சொல்லிவிடுவோம். செல்வி லக்ஷ்மி கண்ணன், சங்கர நிலையம், கங்கை நதி கரையோரம், வாரணாசி, உத்தரப்பிரதேச மாநிலம், வட இந்தியாவில் இருந்துதான் இன்றைய நேயராக அவர் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார். இனி பி சுசீலாவும் ராஜலட்சுமியும் பாடிய பாடல், பூவை செங்குட்டுவனின் வரிகள், KV மகாதேவனின் இசையில் கந்தன் கருணை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இரு குரலாக வருவதற்கு முன் நேயர்களை இணைத்துக் கொள்வோமா? சின்னா வணக்கம். வணக்கம். அன்னை வானொலியின் அன்பு அறிவிப்பாளர்கள் மூவருக்கும் மற்றும் நேயர்களுக்கும் இனிய காலை நேர வணக்கத்தோடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் என்று சிதம்பரம் நேயர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அளித்திருக்கிறது. உண்மைதான்மா. எங்களுடைய நண்பர்கள் தமிழ்வாணன் மற்றும் வளன்குடியார் ராமலிங்கம் இவர்கள் இணைந்தது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுமா. ஆமா ஆமா. சரி, யார் யாருக்காகவெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க? நிச்சயமா, ஏன்னா நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பேர் விட்டாலும் ஒருத்தருக்கு மனசு வருத்தம் விடும். அதனால நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை அன்பர்களுக்குமா நன்றி, வணக்கம்மா. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. ஷர்மி, எங்களுடைய நேர்கள் குறுந்தகவல் அனுப்பி இருக்கிறார்கள், யார் என்று பார்ப்போமா? இலங்கை சர்வதேச வானொலிக்கு இனிய காலை வணக்கம். சுப்பிரமணியம், அத்திப்பட்டி, அருப்புக்கோட்டை வட்டம், தமிழ்நாட்டிலிருந்து அவர் அனுப்பியிருக்கிறார். இன்னும் ஒரு நேரே சின்ன பாருங்கள். அன்பு அறிவிப்பாளர்கள் நாகபூஷணி அவர்களுக்கும் சின்னா அவர்களுக்கும் இதமான காலை வணக்கம். ஷர்மியை விட்டு விட்டீர்கள். நிச்சயமாக அவரும் லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு இதே அஞ்சலி தெரிவித்துள்ளார். குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ், வெட்டவளம் பி குமார், செங்கம் டி புனிதன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சரி, அவர்களுக்காக வருகிறது இரு குரலாக. திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும்.
அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். நேர்கள் இதுவரை கேட்டது இரு குரல் இசை. நேரம் 7:47. இன்றைய மேயர் இன்றைய நேராக கலந்து சிறப்பிக்கிறார் செல்வி லக்ஷ்மி கண்ணன். சங்கர நிலையம், கங்கை நதிக்கரையோரம், வாரணாசி, உத்தரப்பிரதேச மாநிலம், வட இந்தியா. வட இந்தியா, உத்தரப்பிரதேச மாநிலம், வாரணாசி, கங்கை நதிக்கரையோரம், செல்வி லக்ஷ்மி கண்ணன். மகா புண்ணிய பூமியான காசி சேத்திரத்தில் இருந்து இந்த தொகுப்பினை அனுப்பியிருக்கிறேன். சுமார் 2400 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதியின் கரையில் கொழும்பு சர்வதேச வானொலியை செயலியின் வாயிலாக மிக தெளிவாக செவிமடுக்க முடிகிறது என்று சொல்கிறார் செல்வி லக்ஷ்மி கண்ணன். காசி கஷேத்திரத்தில் இருந்து சுமார் 145 கிலோமீட்டர் தூரத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் சங்கமிக்கும் புண்ணிய இடமான திரிவேணி சங்கமம் அமைந்திருக்கிறது. இதனை நினைவூட்டும் வகையில் அமைந்த பாடலை எனது முதல் தெரிவாக தாருங்கள் என்கிறார். இமயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை செல்வி லக்ஷ்மி கண்ணன். கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் மோகனம். மங்களம். கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் மோகனம். மங்களம். அங்கையக்கன் மங்கள நாயகி போ மெல்ல சிரித்தார். அங்கையக்கண் மங்கள நாயகி சிரித்தார். மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தார். மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று. கங்கை இங்குதான் சங்கமம் ராகம் மோகனம். மங்களம். ஊர்கோல மேகங்கள் தாலாட்டு பாடாமல் பின்னாலே நெளிகின்ற கோலம் என்ன? ஊர்கோல மேகங்கள் தாலாட்டு பாடாமல் பின்னாலே நெளிகின்ற கோலம் என்ன? கார்காலம் மாறாமல் கல்யாணம் ஆகாமல் தாழாத நிலை கண்டும் கேள்வி என்ன? கார்காலம் மாறாமல் கல்யாணம் ஆகாமல் தாழாத நிலை கண்டும் கேள்வி என்ன? கங்கை இங்குதான் சங்கமம் ராகம் மோகனம். மங்களம்.
மண்டு கண்கள் இங்கே கங்கை இங்குதான் ராகம் மோகனம் அங்கேற்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தார் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தார் கங்கை இங்குதான் ராகம் மோகனம் மங்களம். இன்றைய நேராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி கண்ணன். செல்வி லக்ஷ்மி கண்ணன், சங்கர நிலையம், கங்கை நதிக்கரையோரம், வாரணாசி, உத்தரப்பிரதேச மாநிலம், வட இந்தியாவில் இருந்து. அவரது தெளிவாக அடுத்து வருவது ஜீவநாடி திரைப்படத்தில் அயோத்தி அரண்மனை பஞ்சணையில் என்ற பாடல். அதற்கு அவர் இப்படி விளக்கம் தருகிறார். காசிக்கு யாத்திரை வருபவர்களை ராமரின் அவதார ஸ்தலமான அயோத்திக்கு அழைத்துச் செல்வதும் எங்கள் குடும்பத்தினரின் மற்றொரு பணியாகும். இலங்கை வானொலியை நெடுங்காலமாக நேசிக்கும் இந்த நேயரின் நீண்ட நாள் ஆசை ஜீவநாடி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் என்கிறார். இதோ ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். அயோத்தி அரண்மனை பஞ்சணையில் அமைதி கொண்டிருந்தான் ஸ்ரீராமன். வராத சுகமின்று வந்ததென மடியினில் கிடந்தாள் வைதேகி. அயோத்தி அரண்மனை பஞ்சணையில் அமைதி கொண்டிருந்தான் ஸ்ரீராமன். வராத சுகமின்று வந்ததென மடியினில் கிடந்தாள் வைதேகி. அரண்மனை பந்தனையில் 8 மணிக்கு இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றன. எங்கள் காசி கஷேத்திரத்திலிருந்து ஒரு இரவு பயணித்தால் நேபாள நாட்டில் அமைந்துள்ள ஜனகபுரி என்ற அழகிய மிதிலை நகரை அடையலாம். எங்களுடைய கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பை செயலியின் வாயிலாக 2400 கிலோமீட்டர் தொலைவில்
என்னை சந்தோஷப்படுத்துகிறது. அன்னை வானொலியிடம் அழகிய மிதிலை நகரினிலே என்ற அன்னை படப்பாடலையும் ஆசையோடு எதிர்பார்க்கிறேன் என்கிறார் செல்வி லட்சுமி கண்ணன், வாரணாசி, உத்தரப்பிரதேசம், வட இந்தியாவில் இருந்து. மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். கோவலன் என்பதை ஊரறியும் சிறு குழந்தைகளும் அவன் பேரறியும். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். அழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். பாதையை அவள் பார்த்திருந்தாள். பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்ன வரும். இன்றைய நேராக கலந்து சிறப்பித்து விடைபெறுகிறார் செல்வி லட்சுமி கண்ணன், சங்கர நிலையம், கங்கை நதிக்கரையோரம், வாரணாசி, உத்தரப்பிரதேச மாநிலம், வட இந்தியா. வட இந்தியா, உத்தரப்பிரதேச மாநிலம், வாரணாசி, கங்கை நதிக்கரையோரம், சங்கர நிலையம் என்ற முகவரியைச் சேர்ந்த செல்வி லட்சுமி கண்ணன். இரண்டும் ஒன்றாய் கலந்து விடும் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி. இன்றைய நேர நிகழ்ச்சி தந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. நேயர்களே, இதுவரை மத்திய அலை 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பினை செவிமடுத்தீர்கள், முக நூலிலும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கு சந்திப்போம். அதுவரை சின்னா மற்றும் ஷர்மி ஆகியோருடன் விடைபெற்றுக் கொள்பவர் நாகபூஷணி. வணக்கம் நேயர்களே.